வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நிறைய பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாமே காமன் டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ யூஜிடிஆர்பி பற்றி நிறைய வீடியோஸ், இப்போ எஸ்டிடி எக்ஸாம் பற்றியும் போட்டுட்ருக்கோம். பட் நம்ம இந்த லெசன் வைஸ் பிஜிடிஆர்பிக்கு இங்கிலீஷ்க்கு லெசன் வைஸ் டீச் பண்ணுங்கள், சைக்காலஜிக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது கேப் விழுந்துட்டதாக தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்க டெஸ்ட் பேட்ச் 8th யூனிட்டு அவங்களுக்காக மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு யூனிட் 8 இப்போது, ஏன்னா இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூனிட் 8ல் இருக்கிற இந்த மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகாத யூனிட்டு. அதனால தான் நாங்கள் 9th யூனிட் முடிச்சுட்டு இப்போ 8th யூனிட் படிச்சுட்ருக்காங்க. ஸோ நான் 9th யூனிட் வீடியோஸும் போட்டிருப்பேன். ஸோ கண்டினியூவாக போட்டிருக்க மாட்டேன், 3 வீடியோ 4 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ யூனிட் 8ல் மாடர்ன் ட்ராமா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான். ஸோ ஃபிக்ஷனை விட மாடர்ன் ட்ராமாவில் நிறைய, ஏன்னா ஃபிக்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு, ட்ராமா நிறைய இருக்குது. அதனால் ட்ராமா பற்றி பார்க்கலாம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டிஆர்பி, டிஎன் டெட்டு அண்டு டிஎன்செட், காலேஜ் டிஆர்பி எல்லாருக்குமே தேவையான ஹெல்ப்ஃபுல்லான தலைப்புகள், டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜிகே ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா மாடர்ன் ட்ராமா. நமக்கு ட்ராமா அப்படிங்கிறதோடைய ஸ்டார்டிங், அதாவது பிகினிங் ஆஃப் ட்ராமா தொடங்கிறதுக்கான என்ன முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்தே உங்களுக்கு அடுத்தடுத்த இவாலுவேஷன் ஆஃப் ட்ராமா ரொம்ப கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்கேன். ஸோ ட்ராமா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் மோட் ஆஃப் ஃபிக்ஷன் ரெப்ரசன்டட் இன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு ஃபிக்ஷன் தான், ஒரு கதை சொல்கிற முறை தான், ஆனால் அதை பெர்ஃபார்மன்ஸாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரீக் வேர்டில் டிராமிட்டோகோஸ் அப்படின்னா ஆக்ஷன் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேம்லெட் முத ஏர்லி மாடர்ன் ட்ராஜடி, ட்ராமான்னு எடுத்திங்கன்னா ட்ராஜடி, அதுக்கப்புறம் காமெடின்னு சொல்லலாம். அதில் ஹேம்லெட்டுங்கிறது 1601 ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் ஏதேனியன் ட்ராஜடி. ஒடிபியஸ் த கிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 429 சோஃபக்கல்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அரிஸ்டாட்டலுக்குலாம் முன்னாடி சோஃபக்கல்ஸ். அதுக்கப்புறம் மாடர்ன் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாடர்ன் ட்ராமாவுக்கு இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறது 1956 யூஜினோ நெயில் அவங்களோட லாங் டே ஜேர்னி into night. So 2 masks between 2 masks associated with drama represent the traditional generic division between the comedy and tragedy. So 2 காமெடியா இருந்தாலும் ட்ராஜடியா இருந்தாலும் 2 மாஸ்க் வச்சு டிஃபர் பண்றாங்க. ஸோ அந்த மாஸ்க் எதை வச்சுன்னா, ஏன்ஷியன்ட் கிரீக் மியூசஸ், இந்த தேவதைகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மியூசஸ், கிரேக்க தேவதைகள் எதோடதுன்னா தாலியா அண்ட் மெலஃபோமின். தாலியா அப்படிங்கிறது காமெடி, சிரிப்போட இருக்கிற ஒரு ஃபேஸ், சிரிப்பு தேவதைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ரெப்ரசன்ட் பண்றது காமெடி. அடுத்து மெலோஃபின் அப்படிங்கிறது ஒரு அழுகையான ஃபேஸ், வீப்பிங் ஃபேஸ், அதை ரெப்ரசன்ட் பண்றது ட்ராஜடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாடர்ன் ட்ராமாவோட எவல்யூஷன், மாடர்ன் ட்ராமா எப்படியெல்லாம் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லலாம் என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மாடர்ன் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேக்ஸ்பியரோடது. ஆனால் ரொம்ப லாங் எகோ ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் ட்ரெடிஷ்னல் ட்ராமான்னு எடுத்துக்கும் போது ஒடிபியஸ் த கிங்கும், லாஸ்ட்டாக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த மாஸ்க் ட்ரெடிஷ்னல் ஜெனரிக் டிவிஷன். ஸோ காமெடி ட்ராஜடி அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர் காலத்தில் ரொம்ப பிரபலம். ஏன்னா ஷேக்ஸ்பியரோட பிளே காமெடியா ட்ராஜடியான்னு ஈஸியாக சொல்லிடலாம். சில இடத்துல டிராஜிக் காமெடியும் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ டிராஜிக் காமெடி அப்படிங்கிற இதையும் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ், அப்போ ட்ராமட்டிக் தியரி. ஸோ பொயட்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா, கான்வர்சேஷனல் டயலாக்ஸ் இருக்கும் நிறையா. அப்போ 4 பேர் பேசிக்கிற மாதிரி, டிபேட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ட்ராமட்டிக் தியரியோட ஒரு புது ஃபார்ம் அரிஸ்டாட்டில். ஸோ வெஸ்டர்ன் ட்ராமா ஒரிஜினேட் இன் கிளாசிக்கல் கிரீஸ். ஸோ கிரீஸில் தான் நமக்கு அரிஸ்டாட்டிலும் கொடுக்குறாரு, சோஃபக்கல்ஸும் கொடுக்குறாரு. அதுலேருந்து தான் ஒரிஜினேட் ஆகி வர்றது தான் வெஸ்டர்ன் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதன்ஸ் ப்ரொடியூஸ்டு 3 ஜானர்ஸ் ஆஃப் ட்ராமா.
ட்ராஜடி, காமெடி அண்ட் சாட்டர் பிளேஸ். ஸோ இது எதுலன்னு சொல்றாங்கன்னா ஏதன்ஸ். ஸோ ஏதன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து காமெடி ட்ராஜடி ரெண்டு தான் இருக்கும், மிஞ்சி போனா காமெடி ட்ராஜிக் காமெடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காமிக் ட்ராஜடின்னு சொல்றாங்க. இங்க வந்து சாட்டர் பிளே. சாட்டர் பிளேனா ஒரு ரெகுலரான நடக்கிற விஷயங்களை ஒரு சர்காஸ்டிக்கான மூமெண்ட்ல ஒரு கிண்டல் எகத்தாள துணியோட சொல்றது சாட்டர் பிளே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ட்ராஜடியன்ஸ். ட்ராஜடியன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஏசைக்ளஸ், சோஃபக்கல்ஸ், யூரிபைட்ஸ். ஸோ காமிக் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அரிஸ்டோஃபென்ஸ், மெனாண்டர் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். ஸோ இப்போ ட்ராஜடியன்ஸ், காமிக் ரைட்டர்ஸ்னு இருக்கு. ஸோ மிடில் ஏஜஸ்ல மிஸ்ட்ரி பிளேஸ் வர் பிரசன்டட் அண்ட் ஆல்சோ அலாங் வித் மொராலிட்டிஸ் அண்ட் இன்டர்லூட்ஸ். மாரலிட்டிஸ் அப்படின்னா என்ன, இன்டர்லூட்ஸ்னா என்ன? அப்போ இன்டர்லூட்ஸ் அப்படிங்கிறது தான் ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி, அதாவது ட்ராமட்டிக் ஹிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன அந்த இன்டர்லியூட் அப்படின்னா, ஒரு காமிக் தியரியை இப்போ நம்ம காமெடி ட்ராக் மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட சினிமா, அதாவது மூவிஸ்ல வந்து கதைக்கும் அந்த காமெடி ட்ராக்குக்கும் சம்மந்தம் இல்லாம ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க. ஸோ தனியாவே அது ட்ராக் போயிட்டு இருக்கும். அதுதான் அதுல வந்து இன்டர்லியூட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த மீனிங். அப்போ அது வந்து ஒரு மாரல் தியரியோ இல்ல அந்த மாரல் தியரியிலேருந்து டிவியேட் ஆகாம ஒரு சந்தோஷம், பிளஷர் மூமெண்ட்டை சிரிக்கிறதுக்காக கொடுக்கறதா இருக்கிறது தான் அந்த இன்டர்லூட். ஸோ இன்டர்லூட் வந்தது தான் ட்ராமட்டிக் தியரியில மிகப்பெரிய மாற்றம் சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா Elizabethan and Jacobean period. So one of the great flowerings of drama in England is 16th century and 17th centuryல தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்துச்சு. அதை தான் எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபியன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா, many of the plays are written in verse அப்படிங்கிற இதுல இருந்தா எழுதியிருக்காங்க. அந்த பிளாங்க் வர்ஸ், ஐஎம்பிக் பென்டாமீட்டர் யூஸ்வலி இன் பிளாங்க் வர்ஸ். பிளாங்க் வர்ஸ்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இன் அடிஷன் டு ஷேக்ஸ்பியர் ஆத்தர்ஸ் சச் அஸ் கிறிஸ்டோஃபர் மேர்லோ, அதுக்கப்புறம் தாமஸ் மிடில்டன் அண்ட் பென் ஜான்சன்ஸ் வர் ப்ராமினன்ட். ஸோ இந்த எலிசபெத் ஜாக்கோபியன் பீரியட்ல மாடர்ன் டிராமால யார் ரொம்ப முக்கியம், ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் நாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கொஸ்டின் அப்படிதான் வரும். ஸோ இப்போ கிறிஸ்டோஃபர் மேர்லோ, தாமஸ் மிடில்டன், பென் ஜான்சன் இவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ இது இல்லாமல் யார் வரமாட்டா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ கிரீக் அண்ட் ரோமன் மைத்தாலஜி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளே செலிப்ரேட்டட் த லிவ்ஸ் ஆஃப் பாஸ்ட் கயோ. ஸோ இப்போ ஒரு கிங்கை பத்தி எழுதும்போது அதுல அந்த கிரீக் அண்ட் ரோமன் மைத்தாலஜி, ஸோ காடு, சன்ன ஒரு காடா, மூண ஒரு காடா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவதைகள், இது மாதிரி வன தேவதைகள் இல்ல வந்துட்டு வான் தேவதைகள், இது மாதிரிலாம் நிறைய கதை வரும். அதோட சேர்த்து பாஸ்ட் கிங் இறந்து போன வாழ்ந்து முடிந்த அந்த கிங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ இதுதான் அதிகமான ஒரு இதா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, டிராமா வாஸ் இன்ட்ரோடியூஸ் டு இங்கிலாந்து ஃப்ரம் யூரோப் பை ரோமன் அண்ட் ஆடிட்டோரியம்ஸ் வர் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த கண்ட்ரி ஃபார் திஸ் பர்பஸ். ஸோ டிராமா வந்து என்னது, இங்கிலாந்துல இருந்து டு இங்கிலாந்து ஃப்ரம் யூரோப் பை த ரோமன். ஸோ யூரோப்ல இருந்து ரோமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இங்கிலாந்துக்கு கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ரோமன்ஸ். அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்துல வந்து ஆடிட்டோரியம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ ஆடிட்டோரியம்ஸ் வந்து எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது, டிராமா வந்து இங்கிலாந்துல இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெனைசன்ஸ் பீரியட். அதுக்கப்புறம் ரினைசன்ஸ் பீரியட்ல என்ன அப்படின்னா, எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபன் பீரியட்லயே ரெனைசன்ஸ் அப்படிங்கிற பீரியட் முக்கியமானது. ஸோ அதோட டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 to 1660. ஃபர்ஸ்ட் 2 காமெடிஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிக்கோலஸ் உடால்ஸ், ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர், அதோட டைமுமே கொடுத்துருக்கேன் 1552. அண்ட் கிராமர் கர்டன்ஸ் நீடில் அனானமஸ். கிராமர் கர்டன்ஸ் நீடில்ஸ் எழுதுனது யாருன்னா 1566. அவங்க பேர் தெரியல. ஸோ நமக்கு ஷேக்ஸ்பியர் இது மாதிரிலாம் நிறைய பேரை கொடுத்து இது யாருன்னு கேட்டால் அனானமஸ் தான். நம்ம நன் ஆஃப் த ஒன்று கொடுத்துருந்தா கொடுக்கணும். ஸோ கிராமர் கர்டன்ஸ் நீடில்ஸ். 17th 18th century அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டூரிங் இன்டர்கனம். இந்த இன்டர்கனம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1649 1660 அதோட பீரியடு. என்ன அப்படின்னா the reasons religious and ideological reasonsல வந்து லண்டன் தேட்டர்ஸ் வேர் க்ளோஸ்டு. பியூரிட்டன்ஸ் ரிவல்யூஷனால தேட்டர்ஸில் வந்து அதாவது ரிலீஜியஸாக கடவுளுக்கு எதிரான கருத்துக்கள் போகுது அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு சார்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அது அந்த தேட்டர்ஸ் எல்லாம் வந்து கல்ச்சுரல் இதுக்கு வந்து எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி தேட்டர்ஸை க்ளோஸ் பண்றாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதை திரும்ப ஓப்பன் பண்றது சார்ல்ஸ் செகண்டோட பீரியட்ல. ஸோ நோட்டபிள் ஹீரோயிக் ட்ராஜடிஸ் பார்த்தீங்கன்னா ஜான் ரைடனோட ஆல் ஃபார் லவ் அண்ட் அவுரங்கசீப்,
தாமஸ் ஆட்வேயோட வெனிஸ் ப்ரிசர்வ்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டபிள் காமெடிஸ் என்ன அப்படின்னா வைஷர்லேஸ் த கண்ட்ரி ஒய்ஃப் அண்ட் காங்க்ரீவ்ஸ் த வே ஆஃப் த வேர்ல்டு. த பீரியட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் உமன் பிளே ரைட் ஆஃப்ராபென். ஸோ எலிசபெத்தன் ஜாக்கோபியன் பீரியடாக இருக்கட்டும், ரெனைசன்ஸ் பீரியடாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உமன் பிளே ரைட் யாருன்னு கேட்டால் ஆஃப்ராபென், ஆத்தர் ஆஃப் த ரோவர். த ரோவர்னு எழுதுனது ஆஃப்ராபென், ஃபர்ஸ்ட் உமன் பிளே ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் காமெடி. ரீஸ்டோரேஷன் காமெடி ஃபேமஸ் ஃபார் இட் செக்ஷுவல் எக்ஸ்பிளிட்டேஷன் என்கரேஜ் பை சார்ல்ஸ் செகண்ட். ஸோ சார்ல்ஸ் செகண்ட் வந்து அந்த செக்ஸுவல் எக்ஸ்பிளிசிட் அதிகமான ஒரு அந்த மாதிரியான செக்ஷுவல் தாட்ஸை வந்து ஃபீட் பண்ணுற மாதிரியோ இன்டியூஸ் பண்ணுற மாதிரியோ இருக்குது. ஆனால் அதை என்கரேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ல்ஸ் டூ. அடுத்து விக்டோரியன் எரான்னு எடுத்துக்கும் போது ஃபார்சியல் காமெடி, பேர்ல்ஸ்க்குனா மியூசிக்கல் இது. அடுத்து எக்ஸ்ட்ரா வேகன்சஸ், காமெடிக் ஓப்பராஸ் காம்பீட்டட் வித் ஷேக்ஸ்பியரோட ப்ரொடக்ஷன்ஸ்க்கு காம்பீட் பண்ற மாதிரி. கில்பர்ட் அண்ட் சுல்லிவன் were followed by the 1980s with first எட்வர்டியன் மியூசிக்கல் காமெடி. ஸோ நமக்கு வந்து 1890ஸ்ல வந்து எட்வர்டியனோட மியூசிக்கல் காமெடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வைல்டோட பிளேஸ் வந்து ரொம்ப ரிலேஷன்ஸ் டு எட்வர்டியன் ட்ராமட்டிஸ்டஸ், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, ஹென்ரிக் கிப்சன், மாடர்ன் அண்ட் போஸ்ட் மாடர்ன் ட்ராமா. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ஆஸ்கர் வைல்டோடது நம்ம செல்ஃபிஷ் ஜெயண்டா இருக்கட்டும், அடுத்து மித்த ஒர்க்கா இருக்கட்டும், அதே மாதிரி ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு எவ்வளோ வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை வந்து டிராமாக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் கருத்துக்களை வந்து பேசுற இடமா ஒரு தேட்டரை மாத்தினது வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹென்ரிக் கிப்சன் வந்து அப்சர்டிசம், தியேட்டர் ஆஃப் அப்சர்டிசத்துல மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எட்வர்டியன் மியூசிக்கல் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ட் த லண்டன் ஸ்டேஜ் டில் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட். ஸோ எட்வர்டியன் மியூசிக்கல் காமெடி அங்கதான் பேர்ல்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. பேர்ல்ஸ்க்குங்கிறது ஒவ்வொரு எபிசோட் கிட்டேயுமே ஒவ்வொரு சவுண்ட் வர மாதிரி மியூசிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ லண்டன்ல வந்து வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வர்ற வரைக்குமே எட்வர்டியன் மியூசிக்கல் காமெடி தான் இருந்துச்சு. ஸோ அதோட ஐரிஷ் பிளே ரைட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, ஜேம்ஸ் சின்ச் இந்த பிரிட்டிஷ் டிராமால வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தாங்க. ஸோ ஷா ரோட் மோர் தென் 60 பிளேஸ். ஸோ 60 பிளே எழுதியிருக்காரு. அது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எலிசபெத்தியன் ஜாக்கோபியன் எராக்கு அடுத்து நமக்கு இருக்கிறது வந்து விக்டோரியன் எரா. ஸோ விக்டோரியன் எரான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்களானே என்னன்னா குயின் விக்டோரியாவோட பீரியட்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல முக்கியமான 2 விஷயம், ஃபார்சியல் காமெடி நமக்கு ஷெல்ஃபிஷ் ஜெயண்ட்லாம் வர்றது வந்து ஃபார்சியல் காமெடி, மியூசிக்கல் பேர்ல்ஸ்க்கு. ஸோ சிஞ்சோட பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிகேட் ஆஃப் 20th century. பெர்னார்ட் ஷா யூஸ்டு எட்வர்டியன் தியேட்டர். ஸோ சொன்ன மாதிரி எட்வர்டியன் தியேட்டரை வந்து பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் இஷ்யூ, மேரேஜ், கிளாஸ், ரைட் ஆஃப் உமன் இதை பத்திலாம் பேசுற ஒரு இடமா கொண்டு வந்தது ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு 1930ல WH ஆடன் அண்ட் கிறிஸ்டோபர் ஐஷர்வுட் கோ ஆத்தர்ட் வெர்ஸ் டிராமா இன் த மோஸ்ட் நோட்டபிள். ஸோ WH ஆடனும் கிறிஸ்டோபர் ஐஷர்வுட்டும் வெர்ஸ் டிராமா எழுதுனது ரொம்ப நோட்டபிள் ஆனது எந்த பீரியட்ல 1930ஸ்ல அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து TS இலியட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆத்தர். Sweeney Agonistes 1932, The Rock 1930, The Murder in the Cathedral 1935, Family Reunion 1939. An important cultural movement developed in the 1930 was kitchen sink realism. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த TS இலியட் எழுதினது எல்லாமே மர்டர் இன் த கெத்தீட்ரல்ல ஒரு லாங் பிளே மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து கொண்டு வந்துச்சு. சோஷியலாகவும் சரி ரிலீஜியஸாகவும் சரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து கிச்சன் சிங்க் ரியலிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை காயின் பண்ணது யாரு அப்படின்னா ஜான் பிராட். ஸோ ஆர்ட், நாவல், ஃபிலிம், டெலிவிஷன் பிளேஸ். The term angry man was applied of the member of this movement. So kitchen sink realismனா டெய்லி லைஃப்குள்ள இருக்கிற விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறது, பெருசா ஒரு விஷயத்த வந்து லைஃப்ல கொண்டு வராதது. அதாவது பாஸ்ட் கிங்ஸோ இல்ல பெரிய பெரிய சோசியல் மோட்டோவோட இல்லாம ஒரு டெய்லி லைஃப் காமெடி, டெய்லி லைஃப் ட்ராஜடி, டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ற விஷயங்கள். அது எப்படின்னா நீங்க இது நடந்துச்சு இவங்களை லவ் பண்றாங்க, இந்த இது நடந்துச்சு அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருந்துச்சு. ரொம்ப கிச்சன், அதாவது கிச்சனா அவர் என்ன சொன்னாங்கன்னா டொமஸ்டிக் லைஃபை ரொம்ப பேஸ் பண்ணி வர்றது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கு ஆப்போஸ் பண்ற மாதிரி அகெயின்ஸ்டா வந்தது ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் வருது.
ஸோ அதுலேருந்து தான் நமக்கு அடுத்த எவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டேர்ம் ஆங்கிரி மேன் என்ன அப்படின்னா ஜான் பிராட் தான் கொண்டு வராங்க. ஸோ டிராயிங் ரூம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ லுக் பேக் இன் ஆங்கர், ஜான் ஆஸ்பாஸோடது லுக் பேக் இன் ஆங்கர் அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரியான ஒரு இதை வந்து சேலஞ்ச் பண்ணி மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1950 அப்சர்டிஸ்ட் பிளே வெயிட்டிங் ஃபார் கோடாட் பை சாமுவேல் பெக்கெட் அஃபெக்டட் த பிரிட்டிஷ் ட்ராமா. த தியேட்டர் ஆஃப் அப்சர்டிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஹெரால்ட் பிண்டர். ஸோ முக்கியமா சொல்லணும்னா சாமுவேல் பெக்கெட், ஹெரால்டு பிண்டர், அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது ஹென்ரிக் இப்சன். இவங்களோடது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான அப்சர்டிஸ்ட் பிளே. ஸோ அப்சர்டிஸ்ட்னா என்ன மீனிங் நீங்க எடுத்துக்கலாம்னா ஹெல்ப்லெஸ்னஸ், லாஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், எதுவுமே இல்லாம இருக்கிறது, என்ன செய்ய போறோன்ற ஒரு இதே இல்லாம இருக்கிற பிளேஸ். ஸோ வெயிட்டிங் ஃபார் கோடாட்லாம் எதுக்கு ரெண்டு பேர் எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட்ல வரும்போது கடவுள் வந்து கூட்டு போவார் நிக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்ல முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விரக்தி மனப்பான்மையில எழுதுறது. ஸோ வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்ததுனால அப்படி இருக்கலாம். ஸோ அதோட தியேட்டர் ஆஃப் அப்சர்டு சிம்பிள் ஹெரால்ட் பிண்டர், டைலன் தாமஸ் அண்டர் மில்க்வுட் 1954. அதுக்கப்புறம் சாமுவேல் பெக்கெட்டோட ஆல் தட் ஃபால் வந்து ஹெரால்ட் பிண்டர், சாமுவேல் பெக்கெட்டோட ஆல் தட் ஃபால், அடுத்து ஹெரால்ட் பிண்டரோட ஸ்லைட் டேக், இதெல்லாம் ரேடியோ பிளே. அதுக்கப்புறம் அதை வந்து பெக்கெட்ஸ் ரேடியோ பிளே எம்பர்ஸ் was first broadcast on the BBC third program 1959. So first broadcast ஆன ரேடியோ பிளே எது அப்படின்னும் கேட்கலாம், அது யாரோடதுன்னு கேட்கலாம், அதோட நேம் என்னன்னு கேட்கலாம். ஸோ எம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 1959 இயரும் கூட நமக்கு அதுதான். ஸோ இந்த ரேடியோ பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பீப்புள்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு, அவங்களுக்கான நியூஸை கொண்டு போறது, அது அவங்கள வந்து காம் பண்றது, இல்ல ஒரு சம்டைம்ஸ் அவங்கள வந்து அரவுஸ் பண்றது, இது எல்லாமே ரேடியோ பிளேஸ் மூலமா நடக்குது. அப்ப அந்த அப்சர்டிசம் அப்படிங்கிறது வந்து என்ன பாயிண்ட்ல நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருப்பேன். என்னன்னா நமக்கு ஒரு விஷயம், நம்ம லிட்ரேச்சர்ல ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஹிஸ்டரியில எதனால சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சாதான் அந்த சேஞ்ச் ஆகுறதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அதோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் என்ன, ஸ்டைல் ஆஃப் கன்வே ஆஃப் மெத்தட் என்ன, இதெல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ராமா இருக்கு. ஸோ ஓப்பரா அப்படின்னா போத் மியூசிக் அண்ட் தியேட்டர் வேர் கம்பைன்டு பை ரிச்சர்ட் வேக்னர். ஸோ ரிச்சர்ட் வேக்னர் தான் ஓப்பராவை கொண்டு வராரு. தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸோட சேர்த்து மியூசிக் இருக்கும். ஸோ இந்த மியூசிக் இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மியூசிக் டிராமான்னு சொல்லலாம். அடுத்து பேண்டோமைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோரிஸ் இன் த ட்ரெடிஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ், ஃபோக் டேல்ஸ். ஸோ பழைய கால கதைகள்ல கொண்டுட்டு வர்றத எம்பாசிஸ் ஆன் மாரல் டைலமா. ஸோ இந்த பேண்டோமைம் எப்படி இருக்கும்னா ஒரு கதை மூலமா ஒரு மாரலை சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்து கிரியேட்டிவ் டிராமா. ஸோ ஆக்டிவிட்டிஸ், ட்ராமாட்டிக் ஆக்டிவிட்டிஸ், பொயட்டிக் டிராமா, டயலாக் ரிட்டன் இன் வர்ஸ் தியேட்டர். ஸோ டயலாக் இருக்கும். க்ளோசர் டிராமானா டிராமாவை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ க்ளோசர் டிராமாவோட எக்ஸாம்பிள் வந்து சாம்சன் அகனிஸ்ட், செல்லியோட ப்ரோமீத்தியஸ் அன்மைண்ட், பைரனோட மேன்ஃப்ரெட். அடுத்து மாடர்ன் டிராமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா an effort in drama which is supervised realism began with ஜார்ஜ் இலியட். ஸோ மாடர்ன் டிராமா யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறா அப்படின்னா இலியட். இலியட்டோட தீம் என்னன்னா ரியலிசம். ஸோ ரியலிசம் அப்படிங்கிறது என்ன, ஃபோர்சஸ் த ஆடியன்ஸ் டு ரீதிங்க் இட்ஸ் ரிலேஷன் டு த ஆக்ஷன் இன் த ஸ்டேம். Implication is done by play within a play using mirrors, using mime, action without speech. So doubling characters, அது இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மாடர்ன் டிராமாவோட நிறைய முக்கியமான விஷயங்கள் ரியலிசம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேண்டசி அனுபவத்திலேருந்து டிராமா அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டியில என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆக்ஷனோட இந்த காரணம், ரிலேஷன் டு த ஆக்ஷன் இன் த ஸ்டேஜ், இதுதான் நடக்குது. ஸோ ஃபேண்டசி மாதிரி இல்லாம கொண்டு வர்றது. இந்த இம்ப்ளிகேஷன் வந்து மிரர், மைம், இந்த மாதிரியான சில டம் ஷோ, மைம், இது மாதிரிலாம் கொண்டுட்டு வர்றது வந்து நமக்கு எபிசோட்ஸ், தனித்தனி எபிசோட்ஸா கொண்டு வரது எல்லாமே மாடர்ன் டிராமா பீரியட்ல நமக்கு வந்து ஜார்ஜ் இலியட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபார்ம்ஸ். ஸோ ஓப்பரா அப்படிங்கும்போது ரிச்சர்ட் வேக்னர் அவங்களோட மியூசிக்கும் தியேட்டரும் கம்பைன் ஆனது. பேண்டோமைம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் தியேட்டர் மூமெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓப்பனிங் ஆஃப் ஆபே தியேட்டர், ஆபே டப்ளின் அதில் ஆபே தியேட்டர் ஓப்பன் பண்ணது வந்து ஐரிஷ் தியேட்டர் மூமெண்ட் சொல்கிறோம். அதில் முக்கியமான மூவிங் ஸ்பிரிட்னா ஜார்ஜ் மூர், WB ஈட்ஸ், லேடி கிரிகரி, JM சின்ச், சேனோ கேரே. ஸோ வெர்ஸ் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொய்டிக் லாங்குவேஜ் ரீப்ளேஸ்டு பை லாங்குவேஜ் இன் டைலாக். நோட்டபிள் ரைட்டர்ஸ், வேர்ஸ் ட்ராமாவில் நோட்டபிள் ரைட்டர்ஸ்னா TS எலியட், கிறிஸ்டோஃபர் ஐசர்வுட், WH ஆடன். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கிளாஸ் ட்ராமா. ஸோ நம்ம ஆங்கிரி மென் சொன்னோம் இல்லையா, அவங்களோடது ஆங்கிரி மென் டு ப்ரொடெக்ட் சொசைட்டி ஹூ மேனிஃபெஸ்ட் டுவர்ட் த ட்ரெடிஷன், ஸ்டாண்டர்ட், மேனர்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கான்டினென்டல் இன்ஃப்ளூயன்சஸ், ஏலியனேஷன் அண்ட் எபிக் தியேட்டர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சர்டிஸ்ட் ட்ராமா. ஸோ ஏலியனேஷன் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட்டாகவே இருந்துச்சு, தனிமை உணர்வு. ஸோ எங்கெல்லாமே ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பயம், விரக்தி வருது. ஸோ அடுத்து அப்சர்டிஸ்ட் ட்ராமா செல்டிக் ரிவைவல்னு சொல்றாங்க. அப்சர்டிஸ்ட் ட்ராமாவை செல்டிக் ரிவைவல் சொல்றாங்க. அந்த இடத்துல தான் கன்வர்ஷன் ஆஃப் கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் செல்டிக் ரிவைவல்ல தான் கன்வர்ஷன் ஆஃப் கேரக்டர் வந்து ஸ்டேஜ்ல வில்லன் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் டிராமாஸ் பார்த்துருந்தோம். அடுத்து ஐரிஷ் தியேட்டர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். வெர்ஸ் ட்ராமா, ஒர்க்கிங் கிளாஸ் ட்ராமா, அட்டென்ஷன், ஏலியனேஷன், அப்சர்டிஸ்ட் ட்ராமா. ஸோ இந்த அப்சர்டிஸ்ட் ட்ராமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக தான் சொல்ல முடியும். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ்னஸ், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹோப் இல்லாமல் இருக்கிறது, யாரையும் நம்ப முடியாமல் இருக்கிறது, என்ன எப்போ நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறது, இதுக்கு பேர் தான் அப்சர்டிஸ்ட். ஒரு லைஃப் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறவங்க. அதில் முக்கியமான பிளே ரைட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் அப்படின்னா ஹென்ரிக் இப்சன். ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா அப்படின்னு சொல்கிறது ஹென்ரிக் இப்சனாக தான். அவரோட தான் ரொம்ப முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஸோ இதை இன்னொரு நேமும் சொல்கிறாங்க செல்டிக் ரிவைவர், வில்லன் நெகட்டிவ் ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் த மேன். ஷேக்ஸ்பியர் த மேன் அப்படின்னு எடுத்துக்கும் போது த ancestors ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஆர் believed to be a substantial human for generation. ஸோ ஷேக்ஸ்பியரை பற்றி நம்ம தனியாக படிக்க வேண்டியதே இல்லை. எல்லாருமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாருக்குமே ஷேக்ஸ்பியரோட டாப் டு பாட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய சின்ன ஒரு கிளாஸ்லேருந்து நம்ம ஷேக்ஸ்பியர் தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு தான் காமெடி, ட்ராஜடி, ட்ராஜிக் காமெடி, காமெடி ட்ராஜடி, இப்படி எல்லாத்தையுமே வகைப்படுத்தினாரு நமக்கு தெரியும். இதுல வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட காமெடி, ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடி பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து முக்கியமா 3 டிகேடா நடந்துட்டு இருக்கிற ஸ்டடீஸ் ஆன் காமெடிஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஷேக்ஸ்பியர் தான். ஸோ ஜான் ரசல் பிரவுன் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் காமெடி அப்படின்னு எழுதியிருக்காரு ஒரு புக்கு. அப்போ ஷேக்ஸ்பியர் காமெடியில் இருக்கிற என்னென்ன காமிக் தீம்ஸ் இருக்கு, காமிக் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து தியரி ஆஃப் காமெடியா, காமெடி இன் பர்டிகுலரா, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்வீனியன்ட் ரிவ்யூ ஆஃப் கிரிட்டிசிசம் அப் டு தட் டேட். இப்போ வரைக்குமே ஷேக்ஸ்பியரோட காமெடி ட்ராஜடியில் இருக்கிற பேட்டர்ன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரு, எந்தெந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும், ஸோ கேரக்டர் சேஞ்சு, வில்லைன் கேரக்டர் வந்து ஹீரோவாக மாற்றுறது, இல்லை எதுக்காக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரீக் ட்ராமாஸில் சொல்கிற மாதிரி பேத்தோஸ், ஈத்தோஸ், இது எல்லாத்தையுமே கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணியிருக்கிறது ஷேக்ஸ்பியரோட காமெடி அண்ட் ட்ராஜடி தான். சில பேர் காமெடினா காமெடின்னு கொடுங்க, ட்ராஜடினா ட்ராஜடின்னு சொல்லுங்கன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லும்போது லைஃபோட கம்பேர் பண்றாரு. லைஃப் வந்து ஒரு ட்ராஜடியாவே இருக்காது, அதே மாதிரி காமெடியாவும் இருக்காது, ரெண்டும் கலந்துதான் இருக்கும். அதனால டிராஜிக் காமெடி அப்படின்னு ஒண்ணு வர்றதுல வந்து தப்பு கிடையாது, அது ஒன்றும் இலக்கணத்துக்கு மீறினது கிடையாது. டே டு டே லைஃப்ல லிட்ரேச்சர் இஸ் அ மிரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற கருத்தை அழுத்தம் திருத்தமா சொன்னது வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் தான். ஸோ இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான் ரசல் பிரவுன் அப்படிங்கிறவங்க இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கா பார்க்கப்படுது. எல்லாருக்குமே அந்த பாயிண்ட்ல அடுத்தடுத்த பாயிண்ட்ல பார்த்துடலாம். ஸோ மீடிவல் பீரியட். ஸோ ஃபோக்ஸ் வந்து ரீடெல்லிங் த ஓல்டு ஸ்டோரிஸ் அப்படிங்கும்போது மீடிவல் பீரியட்ல அதை வந்து என்னென்ன ரிட்டன் ஃபார் மணி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி,
அப்படின்ற பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒவ்வொரு இடமா போறாங்க. சென்ட் ஜார்ஜ் அண்ட் டிராகன், ராபின் ஹுட். சென்ட் ஜார்ஜ் இதை பத்தி சொல்றது, டிராகன் அப்படிங்கிறது, ராபின் ஹுட், இதை மாதிரியான டிராமாஸ் தான் போயிட்டு இருக்கு. அதுல மிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிள் பிளே அப்படிங்கும்போது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பைபிள் ஸ்டோரிஸ் ரொம்ப முக்கியமானது. மிஸ்ட்ரி பிளே அண்ட் மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னு வந்து கொண்டு போறாங்க. என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டோரிஸ் சர்ச்சஸ்ல சொல்றத பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது. இது வந்து ஒரு பிளேவா கொண்டு வராங்க. ஸோ 10th செஞ்சுரியிலேருந்து 16th செஞ்சுரி வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஆனால் ரீச்சிங் இட் பாப்புலாரிட்டி 15th செஞ்சுரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கே தெரியும் இந்த ஸ்டோரிலாம். ஃபால் ஆஃப் லூசிஃபர், லூசிஃபருங்கிற சாத்தான் வந்து எப்படி வந்து ஒரு இதுக்கு போகுது, அந்த காடு, ஹெவன், அந்த கான்செப்ட், ஆடம் ஈவ், இந்த கான்செப்ட் எப்படி வந்து கெடுக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த கிரியேஷன் ஆஃப் ஃபால் ஆஃப் மென், பார்த்தீங்கன்னா மென்னை உருவாக்குறாரு, அதுக்கப்புறம் அவங்களோட முதுகெலும்புல இருந்து பெண்ணை இதெல்லாமே ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து நமக்கு கொண்டு வராங்க. கெயின் அண்ட் ஏபிள், நோவா அண்ட் த ஃப்ளோட், ஸோ ஆப்ரஹாம் அண்ட் ஐசக், இது எல்லாருமே தெரியும். கெயின் அண்ட் ஏபிள் அந்த ஒருத்தரோட இன்ஃபுளுயன்ஸால ஒருத்தர் எப்படி ஆகுறாங்க, நோவா அண்ட் ஃப்ளட் எப்படி அவங்கள பாதிக்குது, இதுல எப்படி கடவுள் கடைசியா எப்படி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எபிசோட்ஸ். தெரியாதவங்க இப்போ வரைக்குமே, நமக்கு வரைக்குமே அது வழி வழியா கடத்தப்பட்டிருக்கு. தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிங்கறதுதான். So mystery plays. அடுத்து morality plays were known as interludes with or without moral theme. So interlude நான் போன இதுலயே சொன்னேன். இன்டர்லியூட்னா ஒரு காமிக் தியரிய வரிசைப்படி கொடுத்துட்டு அதுல ஒரு மாரல் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். ஒரு சந்தோஷம் தரக்கூடிய, ஒரு போரிங்கா இருக்கிற இடத்துல ஒரு டைவர்ஷனுக்காக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா கொடுக்கறது தான் வந்துட்டு இன்டர்லியூட். அடுத்து morality plays are a type of allegory in which protagonist is met by personification of various moral attribute. So for example நமக்கு வந்து இந்த பிளேவே பாத்தீங்க அப்படின்னா புக் ஆஃப் ஜாபே பாத்தீங்கன்னா ஒரு அலகிரி நிறைய வரும். ஒரு கடவுள் வந்து ஒரு தண்ணியா வாட்டரா வர்றாரு, வாட்டரா வருவாரு. அதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து இப்ப ஹானஸ்ட் வந்து ஒரு மனுஷனா வருது, ஹானஸ்டி வந்து ஒரு மனுஷனா வருது, மீட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஹானஸ்டியை வேணான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அலக்ரிஸ், அதாவது பர்சானிஃபை பண்றது ஒரு ஆட்ரிபியூட்டை, ஹானஸ்டியையோ ஆங்கிரியையோ இல்ல வந்து வேற ஒரு குவாலிட்டியையோ ஜெலஸோ ஆட்ரிபியூட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சொல்றாங்களா 7 குளுட்டனி சொல்லுவாங்களா, ப்ரைடா நடந்து வருது, அது மாதிரி ஆட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அந்த மாதிரியான விஷயம் தான். இதை இங்கிலீஷ் ரினைசன்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல ரொம்ப முக்கியமா வந்தது வந்து நிக்கோலஸ் உடால்ஸ், ரால்ஃப் ராய்ஸ்டர் டாஸ்ட் அண்ட் அனானைமஸ் கேமர் கர்டல்ஸ் நீடில்ஸ். இது ரெண்டும் பிலாங் டு 16th செஞ்சுரி. ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெயின் ஆஃப் எலிசபெத் ஃபர்ஸ்ட்ல வந்து ஜேம்ஸ், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஃபர்ஸ்டா இருக்கட்டும், அந்த பீரியட் பார்த்துக்கோங்க. கிரேட் பொயட்ரி ட்ராமா பீரியட்னு சொல்லலாம். ஸோ எலிசபெத் அண்ட் பிளேல வந்து கார்போடாக் 1561 சாக்ஃபைல்ங்கிறவர் எழுதியிருக்காரு. நார்டன் அண்ட் தாமஸ் கிட்டோட ரிவெஞ்ச் ட்ராஜடி, ஸ்பானிஷ் ட்ராஜடி, இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட்டோட பேட்டர்ன்ல ரிவெஞ்ச், ஹாம்லெட் வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை மாதிரி பேஸ் பண்ணி எழுதுனது. அடுத்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஸ்டாண்ட் அவுட் இன் பீரியட் பொயட் பிளேரைட் அஸ் இன்ன வரைக்கும், அப்ப ஆரம்பிச்ச வில்லியம் ஷேக்ஸ்பியரை இப்போ வரைக்கும் யாராலையும் பீட் பண்ண முடியல. ஹிஸ்டரிஸ், காமெடிஸ் ஆர் ட்ராஜடிஸ், அதாவது இந்த டைம்ல இருக்கிற ரைட்டர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ஒன்னு ஹிஸ்டரி ஃபெமிலியரா எழுதுவாங்க, இல்ல காமெடி எழுதுவாங்க, இல்ல ட்ராஜடி எழுதுவாங்க. மூணுலையுமே ஒர்க் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா ஷேக்ஸ்பியர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்டை சேர்ந்தவங்க வேற யாரு அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோ, தாமஸ் டெக்கர், ஜான் ஃபிளெட்சர், பிரான்சிஸ் பியூமன், பென் ஜான்சன் அண்ட் ஜான் வெப்ஸ்டர். பென் ஜான்சன் வந்து சாட்ரிக்கல் பிளேஸ், பென் ஜான்சன் வந்து ரொம்ப சாட்ரிக்கல் பிளேஸ்க்கு. ஸோ வால்போன், ஆல்கெமிஸ்ட், பார்த்லோமியோ ஃபியர். ஸோ வால்போன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாட்ரிக்கலா இருக்கும். ஸோ அந்த ஒரு பேர் வச்சதே இருக்கட்டும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் வந்து மாஸ்கோ அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதோட நேம் பாத்தீங்கன்னா வால்போன் அப்படிங்கிறதே ஒரு வல்ச்சரோட நேமா இருக்கும். ஸோ அது மாதிரி ஆல்கெமிஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட அந்த விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல நடக்க எல்லாமே ரொம்ப சாட்ரிக்கலா கிண்டலா கொடுத்திருப்பாரு. அதர்ஸ் ஃபாலோட் ஜான்சன் ஸ்டைல் இன்க்ளூட் பேமண்ட், ஃபிளெட்சர், இவங்கெல்லாம் வந்து ஜான்சன் ஸ்டைல் சாட்ரைசைஸ் த ரைசிங் மிடில் கிளாஸ். ஸோ அனதர் பாப்புலர் ஸ்டைல் வந்து என்னன்னா ரிவெஞ்ச் பிளே. ஸோ ரிவெஞ்ச் பிளே நமக்கு தெரியும், ஒயிட் டெவில், ஆண்ட்ரியா, அவங்களோட இது
ரிவெஞ்ச் எடுக்கிறது, இந்த மாதிரி சீன்ஸ் வந்து அவங்க லவரோட சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு டச்சஸ் ஆஃப் மால்ஃபி, வெப்ஸ்டர்ஸோட மேஜர் பிளேஸ், இது எல்லாமே வந்து ஆங்கர் பாப்புலர் ஸ்டைல்னு சொல்றாங்க ரிவெஞ்ச் பிளேஸ்க்கு. ஸோ இன்டர்கினம் பீரியட் 1649லேருந்து 1669 வரைக்கும் 60 வரைக்கும் இந்த டைம்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பியூரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் 1660ல வந்து திறக்கிறதுக்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த மோனார்ச்சி. அது எந்த டைம்னு கேட்டா 1660. அது யார் பீரியட்னு கேட்டா நீங்க சார்ல்ஸ் டூன்னு சொல்லணும். கண்டிப்பா நியூ ஜானர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது, ஹீரோயிக் டிராமா, பேத்தட்டிக் டிராமா, ரெஸ்டோரேஷன் காமெடி. ஸோ இதுல இந்த பீரியட்ல இது இன்டர்கினம் பீரியட்ல வர்றது என்னன்னா ட்ரைடனோட ஆல் ஃபார் லவ், ஆவுரங்கசீப், தாமஸ் ஆட்வேவோட வெனிஸ் பிரிசர்வ்ட், ஜார்ஜ் ஏதர்ச் த மேன் ஆஃப் மோட், வில்லியம் வெச்சர்லேஸ் கண்ட்ரி வைஃப், ஜான் பேன்பர்க்ஸ் த ரீலாப்ஸ், வில்லியம் கான்க்ரீவோட வேவ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ ப்ராப்ளம் பிளே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பிளேன்னு ஒன்று வருது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் ரிவால்வ் பண்ணி வரும், அது எப்படி கொண்டு வர்றது. ஸோ இதை தீசஸ் பிளேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிக்கிட்டு அதை டே டு டே லைஃப்ல ஒரு டிராமாவா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது. ஸோ ப்ராப்ளம் பிளே, டிஸ்கஷன் பிளே, தீசிஸ் பிளே, காமெடி ஆஃப் ஐடியாஸ், இதெல்லாமே இதுக்கான நேம்ஸ் தான். இந்த பீரியட்ல வந்தது எல்லாமே இதை சுத்தி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஒரிஜினேட்டட் பை 19th century France, but it was effectively practiced and popularized by the Norwegian playwright Ibsen. So it was introduced to England by Henry Arthur Jones and A.W. Pinero towards the end of 19th century. ஸோ இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது H.A. ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க. அதை வந்து 19th centuryக்கு எடுத்துட்டு போனது W. பினரியோ. ஸோ நார்வேஜியன் பிளே ரைட் தான் இந்த டைப் ஆஃப் தீசிஸ் பிளே, டிஸ்கஷன் பிளேயை ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுக்குறாரு. அடுத்து இதுல ரொம்ப மெயினான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபி ஷா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, அவங்களோட தான். ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் நோட் ஆஃப் த சார்ல்ஸ் செகண்ட் வந்து ரெஸ்டோரேஷன் பீரியட்ல வரும்போது அவர் என்ன மாதிரியான டிஃப்ரென்சியேஷனான ஒர்க் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படிங்கிறதா இதோட முக்கியமான இந்த தீம். இந்த தீம் என்ன பேஸ் பண்ணியிருக்குன்னா தீசிஸ் பிளே, டிஸ்கஷன் பிளே அண்ட் ப்ராப்ளம் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராப்ளம் பிளே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அடுத்த ஒரு இது பாத்தீங்கன்னா நமக்கு ஜிபி ஷா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஸோ அவங்களோடது பாத்தீங்கன்னா ஹைட் ப்ராப்ளம் பிளே டு இட்ஸ் ஹைட் யாருன்னா ஜிபி ஷா தான். H. கிரான்வில், லை பார்க்கர், மோட்டபிள் பிராக்டிஷனர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் த 19th century, மிடில் ஆஃப் த 20th centuryல ஜிபி ஷா. ஹென்ரிக் எப்சன் வந்து நார்வேஜியன் டிராமட்டிஸ்ட் who ப்ராப்பர் ரியலிசம் இன் மாடர்ன் டிராமா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டிராமான்னு சொல்லுவாங்க. ரியலிசம் ஸோ ஆஸ் இட் இஸ் ப்ரெசென்ட் பண்றது, எந்த ஃபேண்டசியும் எந்த எக்ஸாகரேஷனும் இல்லாம ப்ரெசென்ட் பண்றதை இன்ட்ரோடியூஸ் பண்றது ஹென்ரிக் எப்சன் தான். ஸோ ரியல் லைஃப் இன் ரியலிஸ்டிக் மேனர் ஆஃப் ஹிஸ் பிளே. ஸோ ப்ராப்ளம் ஆஃப் ரியல் லைஃபை அந்த ரியலிஸ்டிக் மேனர்ல கொண்டு கொடுக்கறது வந்து ஹென்ரிக் பிளே தான். இஸ் எக்ஸாம்பிள் வாஸ் ஃபாலோடு பை ராபர்ட்சன், ஆர்த்தர் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் கேல்ஸ்வர்த்தி, இதெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் டீல்ட் வித் த ப்ராப்ளம் ஆஃப் மேரேஜ், ஜஸ்டிஸ், லேபர் இன் த டிராமா. தே யூஸ் டு டிராமாஸ் மீன்ஸ் ஃபார் பிரிங்கிங் அபவுட் ரிஃபார்ம்ஸ் இன் த கண்டிஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ இதான் ரொம்ப முக்கியமா சொன்னது. ஸோ முக்கியமா மாடர்ன் டிராமால இந்த சொசைட்டிக்குள்ள ப்ராப்ளமாகவும் டிஸ்கஷனாகவும் இதை வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய அளவுல இன்ட்ரடியூஸ் பண்றது யாரு அப்படின்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தான். ஹென்ரிக் இப்சன் பிளே டால் ஹவுஸ் இஸ் a good example for problem play. ஸோ ஹென்ரிக் இப்சனோட பிளேல ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் பிளே எது அப்படின்னு கேட்டா, கரெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து டால்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எபிக் தியேட்டர். ஸோ எபிக் தியேட்டருங்கிற விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது எர்வின் பிஸ்கேட்டர், who coined it during his first year as a director of Berlin Volksbühne. ஸோ எபிக் தியேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எர்வின் பிஸ்கேட்டர் அப்படிங்கிறவர் தான் காயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து டைரக்டர் ஆஃப் பெர்லின்ஸ் வாக்ஸ்பர்ன் அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சட் டெவலப்டு ஹிஸ் வெர் ஃப்ரம் டங்ஸ் எஃபெக்ட், ஏலியனேஷன் எஃபெக்ட், அதாவது புது விதமான ஒரு இதை கொண்டு வராரு, தீமை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து the performative effect audience feel detached from the action of the play, so they do not become immersed in fictional reality of the stage or become overly empathetic of the character. So alienation effect na என்ன, இது வந்து ஒரு ஜஸ்ட் பிளே, இதுல அப்படியே எமோஷனலா நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, நம்ம வந்து ஒரு ஸ்பெக்டேக்டர், நம்ம ஒரு அப்சர்வர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து
பிளேயை வந்து ஆடியன்ஸையும் சரி பிளேவையும் சரி அந்த பிளேயை பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்டர்ஸையும் சரி ரெண்டு பேருக்கும் டிட்டாச்மெண்ட்டை கொண்டு வர மாதிரியான ஒரு எஃபெக்ட், ஏலியனேஷன் எஃபெக்ட். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னா பிரச்சட் அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் என்னன்னா லைஃப் ஆஃப் கெலிலியோ, மட்டர் கரேஜ் அண்ட் ஐரிக் அண்ட் மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன். அதாவது மட்டர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் தான் மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன். So the good person of Szechuan, good woman of Szechuan was written between 1937 and 1945. Nazis regime first in Scandinavia and then in United States அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏலியனேஷன் எஃபெக்ட் எப்பவுமே நம்மளோட கதையோட ஒன்றி போயிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவர் தான் முதலாக நீங்க பார்க்கறது ஒரு பிளே தான் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து உணர்த்துற மாதிரி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா வெஸ்டர்ன் தேட்டர் 20th செஞ்சுரியில் வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் மெனி ஸ்டைல்ஸ். ஸோ நிறைய ஸ்டைல்ஸாக பிளண்ட் ஆகி, ஏன்னா நமக்கு கம்யூனிகேஷன் அதிகமாகும் போது நிறைய ஸ்டைல்ஸ் வந்து பெண்ட் ஆகி வருது. ஸோ ட்ரெடிஷ்னல் ஓரியன்டர் தேட்டர் அதுலேருந்து மாறி தேட்டர் ஆஃப் அப்சர்ட் பிளேஸ். யூஜின் யுனெஸ்கோ, பிரெஞ்ச் ஆத்தர் ஆஃப் த பால்ட் சோப்ரனோ, த லெசன். இவர் யூஜின் யுனெஸ்கோ என்ன முக்கியமான விஷயத்தை கொண்டு வர்றாருன்னா, கமெண்டிங் ஆன் த மிக்சர் ஆஃப் மூட்ஸ் இன் த லிட்ரேச்சர் ஆஃப் த அப்சர்ட். People drowning in meaningless can only be grotesque. Their sufferings only appear by tragic, by tradition அப்படிங்கிறார். ஸோ அப்படியே மூழ்கி நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோமோ அதே மாதிரி இது எடுக்கும்போது அதிலே மூழ்கி போயிடுறாங்க. ஸோ கட் ஆஃப் ஃப்ரம் ஹிஸ் ரிலீஜியஸ், மெட்டாபிசிக்கல், டிரான்சென்டல் ரூல்ஸ். மேன் லாஸ்ட் இஸ் ஆல் ஹிஸ் ஆக்ஷன் பிகம் சென்ஸ்லெஸ், அப்சர்ட் அண்ட் யூஸ்லெஸ். ஸோ என்ன சொல்றாரு, அப்சர்டிசம் தியரி என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க மக்கள். ரிலீஜியஸ் நம்பிக்கையா இருக்கட்டும், மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமையா ஃபீல் பண்றது வந்து இந்த ஏலியனேஷன் எஃபெக்ட் தான் கொண்டு வருது. அதனால நிறைய மிக்சர் ஆஃப் மூட்ஸை வந்து நம்ம கொண்டு வர்றது லிட்ரேச்சர் அப்படிங்கிறதா இருக்கணுமே தவிர வெறும் அப்சர்டிசமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து மிக தெளிவாக சொல்றது வந்து யூஜின் ஐனஸ்கோன்னு சொல்லலாம், பிரெஞ்சு ஆத்தர். அவர் எந்த புக்கை எழுதியிருக்காருன்னா பால்ட் சோப்ரனோ அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம்னா சாமுவேல் பெக்கெட்டோட 1989 வரைக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப எமினன்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டர். ஸோ ட்ராமா அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஷனும் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அவரில் வெயிட்டிங் ஃபார் கோடாட், எண்ட் கேம், இந்த ப்ரொஜெக்ட் த ரேஷ்னலிசம், helplessness and absurdity of life, reject realistic settings, logical reasoning or coherently evolving a plot. So என்னன்னா வெயிட்டிங் ஃபார் கோடாட்லாம் என்னன்னா two tramps in a waste place fruitlessly and all but helplessly waiting for an identified person Godot who may or not exist. அதாவது என்னன்னா ஒருத்தர் இருக்காரு, காட் இருக்காரா இல்லையா, வருவாரா வரான்னு தெரியல, எதுக்காக ஒரு மரத்தடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் இருந்தா வருவாரு, வந்து எனக்கு ஏதாவது செய்வாரு, காது கேட்கல அப்படின்றவங்க ஒருத்தவங்க, கண்ணு தெரில, எங்களை வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நத்திங் ஹேப்பன்ஸ், நோபடி கம்ஸ், நோபடி கோஸ், இட்ஸ் ஆஃபுல். ஸோ யாரும் வரமாட்டாங்க, தனியாக யாரும் போக முடியாது, அவங்கவுங்க தான் அவங்கவுங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரியாலிட்டி வந்து தெரியல, அதுதான் அப்சர்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெக்கெட்டோட ப்ரோஸ் ஃபிக்ஷன்ஸ் மெலோன் டைஸ், அன்னேமபிள், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் அண்ட் ஆன்டி ஹீரோ பிளேஸ் அவுட் த அப்சர்ட் மூவ்ஸ் ஆஃப் த எண்டி கேம் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எண்டி கேம் அப்படிங்கிறதுல வந்து காமெடி ஆஃப் மெனான்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ காமெடி ஆஃப் மெனான்ஸுங்கிறது தனி பிளேஸு. இதில் வந்து இந்த வெயிட்டிங் ஃபார் கோடாட், எண்ட் கேம்ல அப்சர்டிட்டி. ஸோ யாரையும் நம்பாம எதையும் நம்பாம இது விரக்தியான ஒரு மனநிலையை சிறப்பாக பிரதிபலிச்சதுல முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் பெக்கெட்டோட கோடாட், வெயிட்டிங் ஃபார் கோடாட்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஹெரால்டு பிண்டர், அவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் ஒன் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா 2005 நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு தான். ஸோ பிளாக் காமெடி, தேர் ஆல்சோ அஃபினிட்டிஸ் வித் மூமெண்ட். ஸோ பிளாக் காமெடி அப்படிங்கிறது பிளாக் ஹியூமர், அந்த டார்க் ஹியூமர்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, டார்க் ஹியூமர்ல படம் அதெல்லாம் மூவிஸ் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ யூஜின் யுனெஸ்கோ சொன்ன ட்ராஜிக் ஃபார்ஸ் காமெடி, அதையே வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. ஸோ ஹாரிஃபையிங் அண்ட் அப்சர்ட். இவரோட இது வந்து எப்படி இருக்கும், ஹெரால்டு பிண்டரோடதுன்னா ஹாரிஃபையிங் அண்ட் அப்சர்ட். இவரோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜோசப் கெல்லர்ஸ் கேட்ச், தாமஸ் பின்ச்சியான்ஸ் வி, ஜான் இர்விங்ஸ் த வேர்ல்ட் அக்கார்டிங் டு த கார்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹெரால்டு பிண்டர் வந்து நிறைய இது எழுதியிருக்காரு. ஜேஎம் செஞ்சா இருக்கட்டும், ஹெரால்டு பிண்டர் எல்லாம் அப்சர்டிட்டியில ஒரு முக்கியமான இது. அடுத்து பொயட்டிக் ட்ராமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ட்ராமா லைன்ஸே வந்து உங்களுக்கு பொயட்டிக் வெர்ஸ்ல, பொயட்டிக்
ஒரு கவிதை நடையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல மெயினா பொய்டிக் டிராமால, ஏன்னா மர்டர் ஆஃப் த கெத்தீட்ரல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த பொய்டிக் டிராமால ரொம்ப இம்பார்ட்டன்டான லாங் பிளே, ரொம்ப லாங்கஸ்ட் பிளே இன் பொய்டிக் டிராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ T.S. Eliot was the main dramatist who gave importance to poetic plays and was a realistic prose drama of the modern drama. Stephen Phillips, John Drinkwater, John Yeats, அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான பொய்டிக் பிளே. அதுல இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது T.S. Eliot. அவர் ஸ்வீனி அகனிஸ்டிஸ் 1932ல எழுதுறாரு. த ராக் 1934, மர்டர்ட் இன் த கெத்தீட்ரல் வந்து 1935, ஃபேமிலி ரீயூனியன் வந்து 1939. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு தாட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா T.S. இலியட்டோட மர்டர் இன் த கெத்தீட்ரலா இருக்கட்டும், அதோட தீம் எப்படி இருக்கும்னா ஒரு ரியல் ஈவெண்ட், அந்த ரியல் ஈவெண்ட் பொயட்டிக் வேர்ஸ்ல டிராமட்டிக்கா பெர்ஃபார்மும் பண்ண முடியும். அவங்க பெர்ஃபார்ம் பண்ற கேரக்டர்ஸ் பேசுறது வந்து ஒரு பொயட்டிக்கான வேர்ஸா இருக்கும். அப்ப டிராமா பிளஸ் போயம் இது ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு பொயட்டிக் டிராமான்னு கொடுத்துருக்காரு. வெரி லாங் பிளே பேஸ்டு ஆன் த ட்ரூ ஈவெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஏற்படுத்துச்சு பொயட்டிக் டிராமால அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா க்ளோசர் ட்ராமா. ஸோ க்ளோசர் ட்ராமாவில் வந்து ட்ராமட்டிக் ஃபார்மில் இருக்கும், ஆனால் அதை ரீட் பண்ண முடியும். எப்படின்னா டயலாகு, செட்டிங்கு, ஸ்டேஜ் டைரக்ஷன் இது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருவாங்க ரிட்டனில். இப்படி தான் நம்ம கற்பனை பண்ணி படிச்சுக்கலாம், தேவைப்பட்டால் அதை பர்ஃபார்மன்ஸும் பண்ணிக்கலாம். இன்டென்டட் பை ஆத்தர் டு ரீட் ரேதர் தேன் டு பி பர்ஃபார்ம்டு. ஸோ ஆனால் ஆத்தர் எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா ரீட் பண்ணணும் அப்படின்னு, ஸ்டேஜ் டைரக்ஷனோட இன்க்ளூட் பண்ணி எழுதுறது. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மில்டனோட சாம்சன் அகனிஸ்டிஸ், பைரனோட மேன்ஃப்ரெட். ஸோ விச் இஸ் நாட் த க்ளோசர் டிராமா. அப்போ சாம்சன் அகனிஸ்டிஸ், பைரனோட மேன்ஃப்ரெட், ஷெல்லியோட ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டு, அதுக்கப்புறம் ஹார்டியோட டைனாஸ்ட், இதெல்லாம் வந்து க்ளோசர் டிராமா. வேற ஏதாவது கொடுத்தா அது க்ளோசர் டிராமா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ விச் ஆஃப் த which is not one of the problem plays இல்ல which is not one of the closer drama, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கேருந்து. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராபிக்கல் பிளேஸை பொறுத்த வரைக்கும் விசிபிள் இன் மாடர்ன் இங்கிலீஷ் ட்ராமா இஸ் த டைரக்ஷன் ஆஃப் யூசிங் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி ஃபார் ட்ராமட்டிக் டெக்னிக். தேர் ஆர் மெனி பியூட்டிஃபுல் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பயோகிராபிக்கல் பிளேஸ். ஸோ நிறைய இருக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து நிறைய ஹிஸ்ட்ரியில எழுதுனது வந்து ஃப்ரம் உங்களுக்கு ஒடிபிஎஸ் த கிங்லேருந்து இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபக்கல்ஸ் எழுதுனதா இருக்கட்டும், அரிஸ்டாட்டிலோடதா இருக்கட்டும், எல்லாமே பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ இதுல இந்த இடத்துல என்னன்னா ஷாவோட சீசர் அண்ட் கிளியோபெட்ரா, ஜான் ட்ரிங்க் வாட்டரோட ஆப்ரஹாம் லிங்கன், மேரி ஸ்டுவார்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளே. அடுத்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னா வெட்டி செலப்ரல் ஃப்ரம் ஸ்டெமட்டிக் காமெடி. ஸோ இது வந்து என்னன்னா அடுத்து காமெடி ஆஃப் மேனரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதல் ஹிஸ்டாரி பயோகிராபிக்கல் பிளேனாலே உங்களுக்கு தெரியும், ஒருத்தரோட வாழ்க்கையை பத்தி அப்படின்னு சொன்னாலே அது ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி ரெண்டுலையுமே வந்துடும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபிக்கல் பிளே இருக்கு. அதுக்கப்புறம் மாடர்ன் ட்ராமா வந்து டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் ஹாஸ் பிகம் மோர் இன்டெலெக்சுவல். ஸோ இந்த ப்ரெசன்ட் ஸ்டேஜில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்துலேயுமே கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் தான். அதில் மோர் இன்டெலெக்சுவலாக இருக்குது. 1930 வந்து W.H. ஆடன் அண்ட் கிறிஸ்டோஃபர் ஐசர்வுட் வந்து கோ ஆத்தர் த வெர்ஸ் ட்ராமா ஆஃப் விச் இஸ் நோட்டபிள். நம்ம ஏற்கனவே சொன்னோம் பெர்ட்லாட் பர்ச்சட் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாகவே சொன்னோம். ஸோ இதில் வந்துட்டு 1920s பிபிசி ரேடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். 1950 அண்ட் 60s வந்து பிபிசி ரேடியோ வந்து அடாப்டட் ஃபார் ரேட், அவங்களோட கமெண்ட்டு, அவங்களோட பிளேஸே வந்து வாசிச்சு காட்டுறது, இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பிளே ரைட் கேரல் சர்ச்சில் ஸ்டார்டட் ரேடியோ பிளே ரைட் ஸ்டார்டிங் 19 அண்ட் தேர் வர் 9 ப்ரொடக்ஷன் பிபிசி ரேடியோ ட்ராமா. ஸோ ரேடியோ ட்ராமாவும் போது இந்த குரல் வத்தே வித்தியாசம் பண்ணி ட்ராமா ரீட் பண்ணுறது. ஸோ இது வந்து ராயல். அதுக்கப்புறம் வந்து 1973 வந்து ஸ்டேஜ் ஹேர் ஒர்க் யாருன்னா கேரல் சர்ச்சில்ஸோட ஒர்க்கை வந்து ராயல் கோர்ட் தியேட்டர்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜோ ஆர்டன். So dramatic debut in 1963 radio of play Ruffian on Star. The Storm Stoppard. The first professional production was 15 minutes just before midnight program on BBC radio. So Storm Stoppard
டாம் ஸ்டாப்பர்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் மிட் நைட் ப்ரோக்ராம். இது எங்கே இருக்குது அப்படின்னா பிபிசியில் இருக்குது. ஸோ ராயல் தியேட்டர் கோர்ட் வந்து 1962 ஆண்ட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷனோட பிபிசி ரேடியோ ட்ராமாவை கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே மாடர்ன் ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த ரேடியோ பிளேக்கு அப்புறம் தான் மாடர்ன் ட்ராமா ரொம்ப டெவலப் ஆகுது. அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷனிசம். ஸோ எக்ஸ்பிரஷனிசம்ங்கும்போது மாடர்னிஸ்ட் மூமெண்ட் இன் ட்ராமா அண்ட் தியேட்டர் தட் டெவலப்ட் இன் யூரோப். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனிசம் வந்து எங்கே இது பண்ணுறாங்கன்னா யூரோப்பில் எக்ஸ்பிரஷனிசம். So there was a concentrated expressionist movement in 20th century. So George Kaiser, Ernst Toller. So இவங்க ரெண்டு பேரும் ஜார்ஜ் கைசர் அண்ட் ஏர்ன்ஸ்ட் டோலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸ் பிளே ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1920s நமக்கு வந்து எக்ஸ்பிரஷனிசம் என்ஜாய்ட் பிரீஃப் பீரியட் ஆஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஷனிசம் அப்படிங்கும்போது யூஜினோட ஹேரி ஏப், எம்பரர் ஜோன்ஸ், த கிரேட் காட் ப்ரௌன். ஸோ த கிரேட் காட் ப்ரௌன்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரனிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்குன்னே ஒரு தனி ஒரு இன்டெலெக்சுவல் வேணும். சோஃபியோ ட்ரெட்வெல் மெஷினல், லாஜோஸ் ஏக்ரி ரேபிட் டிரான்சிட், எல்மரோட ஆடிங் மிஷின், த மாஸ்டர் பீசஸ் ஆஃப் ஜானர் வர் விட்டி, சைனிக்கல் அண்ட் எபிகிராமேட்டிக் பிளேஸ் ஆஃப் வில்லியம் வர்ச்சஸ் கண்ட்ரி வைஃப், வில்லியம் காங்கரிங் த வே ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரனிசம். ஸோ இந்த மாஸ்க்கு இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வருது. ஸோ லேட்டர் 18th centuryல வந்து ஆலிவர் கிளிட்ச் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர், ரிச்சர்ட் ஷெரிடியனோட ரிவல், த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். ஸோ இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஒரு மூவிக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்கான கொடுக்கக்கூடியது. எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ த ட்ரெடிஷன் ஆஃப் எலாபரேட் ஆர்டிஃபிஷியல் பிளாட்டிங் அண்ட் எபிகிராமேட்டிக் டயலாக். ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் பிளாட்டிங். ஸோ இவங்க வந்து இங்கே மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு விஷயம் நடக்கிறது. இந்த விஷயம் நடந்தால் தான் அடுத்த பிளாட்டில் அடுத்த விஷயத்த நம்ம மூவ் பண்ண முடியுங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயம் வந்து செய்கிறது. இதெல்லாம் தான் நமக்கு வந்து என்னது இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளாட்டிங், எபிகிராமேட்டிக் டயலாக்டிக் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பேண்டமைம் அண்ட் டம் ஷோ. ஸோ பேண்டமைம் அண்ட் டம் ஷோ வந்து அதுலேயே வந்துடுது. பேண்டமைம் அப்படின்னா என்னன்னா ஆக்டிங் ஆன் த ஸ்டேஜ் வித்வுட் ஸ்பீச், யூசிங் ஒன்லி பாஸ்டர், கெஸ்டர், பாடிலி மூமெண்ட். ஸோ இப்போ இருக்குல்ல நமக்கு மைம் இருக்குல்ல, அதுதான் இப்போ நம்ம பேண்டோ மைம். இப்போ நம்ம மைம் யூஸ் பண்ணுறோம், பேசக்கூடாது, நம்ம டிஃப்ரெண்டான ஆக்ஷன் கெஸ்டர் மூலமா கொடுக்குறோம், அதுதான் பேண்டோ மைம். அதுக்கப்புறம் டம் ஷோ. டம் ஷோலையும் அதே தான், நம்ம வந்து மைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஸோ மைம்டு டிராமாஸ் என்ஜாய்ட் வேக் இன் 18th century. ஸோ எதுவுமே பேசாம கொண்டு வர்றது. அடுத்து ரொம்ப சூப்பர்லேட்டிவ் பேண்டோமிஸ்ட் யாருன்னா சார்லி சாப்ளின். அந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேண்டோமைமிஸ்ட்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயம் வந்து பேசாமையே அவரோட ஆக்ஷன் மூலமாவே நம்மளை வந்து சிரிக்க வைக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில மேனரிசம், நம்ம இப்போ வடிவேல் சாரோட மேனரிசம்ல சில இதை பார்த்தோம்னாலே நம்ம சிரிச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரியான மைமிங் விஷயத்துல கொண்டு வர்றது. அடுத்து ப்ரொவின்ஸ்டவுன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கலெக்டிவா ஆர்டிஸ்ட், ரைட்டர், இன்டெலெக்சுவலா என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு டவுனுக்கா போய் அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாங்க. அதுல இருக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீம் ஆஃப் ஜார்ஜ் கேம்ப், ஜிக் குக் அண்ட் சூசன் கிளாஸ்பெல். ப்ரொடியூஸ்டு 2 seasons in Provincetown, Massachusetts and 6 seasons in நியூயார்க் சிட்டி. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 season வந்து மசாச்சுவேட்ல இருக்காங்க, அப்புறம் 6 season வந்து நியூயார்க் சிட்டியில போய் ஒவ்வொரு இடமா போய் பிளே போட்டு காட்டுறது. இதுதான் ப்ராவின்ஸ் டவுன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேண்டமைம் டம் ஷோ வந்து நம்ம கிளியர் கட்டா புரிஞ்சுக்கணும். மைம்டு டிராமா வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவா கொண்டு வந்தது சார்லி சாப்ளின் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் கிராம் ஜிங் குக் அப்படின்றாங்க. ஸோ மாடர்ன் லிட்ரேச்சரை வந்து இன்னும் சோஷியல் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து யூரோப்ல நடக்கும்போது அதுல நிறைய விஷயம் நடக்குது. என்னன்னா மாடர்ன் டிராமா, ஹிஸ்டாரிக், கிராஃபிக்கல், மெட்டாஃபிக்ஷன், poioniana, fabulation, pastis, metafiction, temporal distortion, magic realism, paranoia and minimalism. For example, historic graphical ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல் ஃபார்ம் ஆகிறது. மெட்டாஃபிக்ஷன்னா ஒரு இன்டெலெக்சுவல் விஷயத்த சொல்றது. அடுத்து ஃபேபுலேஷன், பாஸ்டைச் அப்படிங்கிறது, பாஸ்டைச்லாம் அடுத்து சொல்றோம். மெட்டாஃபிக்ஷன், டெம்போரல் டிஸ்டார்ஷன், டெம்போரலான ஒரு
ஒரு சஃபரிங்ஸ்லேருந்து டிஸ்டார்ட் ஆகுது. மேஜிக் ரியலிசம், பெரானியம், இதெல்லாம் லிட்ரரி தியரி. இப்போ மேஜிக் ரியலிசம்னா என்ன, பெரோனமியானா என்ன, எல்லாமே லிட்ரரி தியரியில நமக்கு டீட்டெயிலாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெக்னிக்ஸ் ஆஃப் மிக்ஸ் ஆஃப் டெக்னிக் ஆஃப் ட்ராமாவை தான் மாடர்ன் ட்ராமான்னு சொல்கிறோம். ஏலியனேஷன் அண்ட் ஹாஸ்டிலிட்டி, ஆக்டர்ஸ் அண்ட் தர் ஆடியன்சஸ், பிளே ரைட் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆடியன்சஸ். இட் லுக்ஸ் ஹவு பிளேரைட், ஆக்டர், டைரக்டர், டிசைனர்ஸ், கொஸ்டின்ஸ், இது எல்லாமே எப்படி ரிசம்பிள் ஆகி ரீஃபேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது மாடர்ன் டிராமாவோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. So major development of modern are covered early modernist theatre in 1880s through post-war development to present day. So 1880லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடக்குதோ அதில் எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டு எப்படி மாடர்ன் ட்ராமா மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மாடர்ன் டிராமாக்கு முன்னாடி, அதாவது என்ன சொல்றாருன்னா பிரசன்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி 1880லேருந்தே ஒரு எவல்யூஷனால தான் அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரியலிசம். நமக்கு ரியலிசம் அப்படிங்கிறது என்னன்றது தெரியும். ரியலிஸ்டிக் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்றது, தேவையில்லாத ஒரு ஃபேண்டசி எக்ஸ்பிரனேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கொண்டு வர்றது, லாஜிக்கே இல்லாத விஷயங்கள்லாம் தாண்டி ரியலிஸ்டிக் டெக்னிக்கை யூஸ் பண்றது. அப்ப இந்த ரியலிஸ்டிக் டெக்னிக்ல தான் உங்களுக்கு என்ன வரும்னா நரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ், அவங்களுக்குள்ளேயே அவங்க நினைக்கிறது, டிராமட்டிக் மோனோலாக், இந்த மாதிரியான டெக்னிக்லாம் எதுல வருதுன்னா ரியலிசம்ல தான் வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பிளேங்கிறது ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஃபார்ம் அண்ட் டெக்னிக் ஆஃப் டிஸ்பென்ஸ்டு கன்வென்ஷனல் டிவைசஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தேட்டர்ஸ். ஸோ பிளே ஆஃப் ஐடியாஸ். இப்போ ப்ராப்ளம் பிளே அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு டே டு டே லைஃப்ல வச்சோம்னா அது எப்படி சொல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் பிளே. இல்லை ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது தான். ஸோ மாடர்ன் டிராமா அப்படிங்கிறது வந்து ரேதர் தேன் ஆக்ஷன், த ஸ்டேஜஸ் யூஸ்டு பை டிராமட்டிஸ்ட் டு கிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சர்டன் ஐடியாஸ், சொசைட்டில பரவ வேண்டிய முக்கியமான நல்ல விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு எஜுகேஷன், இல்லை சைல்டு மேரேஜ் அபாலிஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, உமன் எஜுகேஷனை எடுத்துக்கிட்டு அது ஒரு கல்ச்சரா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மாடர்ன் டிராமா அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் டிராமா வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் ஹேஸ் பிகம் மோர் இன்டெலிஜென்ட் தேன் எவர் ஹிஸ்டரி டிராமா பிஃபோர் அட் த ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ மாடர்ன் டிராமால தான் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய அதாவது எப்படி சொல்றது, நிறைய டெவலப்மெண்ட் வந்தது. ஹிஸ்டரியிலையும் லைஃப்லையும் நிறைய டெவலப்மெண்ட் வந்தது மாடர்ன் டிராமா. அதனால இது வரைக்கும் இல்லாத வகையில மாடர்ன் டிராமா மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் நிறைய பார்த்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா புது கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மூவிஸா இருக்கட்டும், ஸ்டோரிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டெக்னாலஜி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது மாதிரி மாடர்ன் டிராமால வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஸோ இது ஏற்கனவே ஹிஸ்டரி அண்ட் பயோகிராபிக்கல் பிளே பத்தி ஒரு இது சொல்லியிருந்தோம். ஸோ ஷாவோட கிளியோபட்ரா அண்ட் சீசர் அண்ட் கிளியோபட்ரா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லைடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல முக்கியமா சொல்லாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஐரிஷ் பீப்புள் ஃப்ரம் ரிமோட் வேஸ் டு தர் ஓன் டைம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஆப்ரஹாம் லிங்கனோடது, மேரி ஸ்டுவார்ட், இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா இம்ப்ரெஷனிசம். So another important feature வந்து impressionism. So even the mind of artist and the attempt of the artist to express his expression. ஸோ எக்ஸ்பிரஷனை வந்து வெளியிடுற மாதிரி ஒரு சின்ன சிம்பாலிசம் மீனிங்ல கூட எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த பார்க்கும்போதே அது எதோலாம் கனெக்ட் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, பார்க்குறவங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் ஏற்படுத்துது. ஸோ கன்சிடரேஷன் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க, அந்த பிளேயர்ஸ் பாக்குறவங்க கிட்ட என்ன இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத தியரி தான் வந்து இம்ப்ரெஷனிசம். எக்ஸ்பிரனிசம் அப்படிங்கிறது என்னன்னா மார்க்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் நேச்சுரலிசம். நேச்சுரலா இருந்தா போதும், எதையும் பெருசா அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு எகெயின்ஸ்ட் ஆனது எக்ஸ்பிரனிசம். tries to express the feeling and emotion of the people rather than the object and event ஆப்ஜெக்டோ இல்லாம அந்த பீப்புளோட எமோஷன்ஸ் மேல அதிக அக்கறை கொண்டு சொல்றது தான் எக்ஸ்பிரஷனிசம். ஸோ இதுல வந்து டிராமட்டிஸ்ட் வந்து C.K. முன்ரோ, எல்மர் ரைஸ், ஜேபே பிரெஸ்லி, சீனோ கேசி, இவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பிரஷனிஸ்ட்
அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ ரொம்ப தொடர்ந்து நான் இந்த சொல்லிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பிளாபரிங் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மாடர்ன் ட்ராமாவில் இருக்கிற ஒரு முக்கியமான எல்லா மெட்டீரியலும் கொடுக்க முடியாது, எல்லா பாயிண்ட்டும் கொடுக்க முடியாட்டி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய நிறைய விஷயத்த கொடுத்துருக்கேன். பட் இது இவ்வளோ தூரம் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு ஒரு ரீகால் பாயிண்ட் ஆஃப் கேப்சூல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்தடுத்து நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து லிட்ரரி தியரிஸ் வந்து நம்ம வீடியோவில் போடுவோம். ஒரு முக்கியமான லிட்ரரி மூமெண்ட்ஸ், தியரிஸ் அண்ட் பீரியட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இப்போ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. யூனிட் 9 முடிச்சாச்சு, 8 எழுதிட்டு இருக்காங்க. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அடுத்து அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் கண்டிப்பாக இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் தெளிவாக சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சஜஷன், ஸோ இன்னும் எப்படி உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இல்லை புரிஞ்சிச்சா புரியலையா கஷ்டமாக இருந்துச்சா, இதையும் கண்டிப்பாக ஃபீட்பேக்காக ஒரு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் என்ன தேவைப்படும், எந்த மாதிரி எடுத்தால் பிஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு கைடன்ஸாக இருக்குங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கிளாஸ் ஒன்று கொடுக்கலான் இருக்கோம். சைக்காலஜி கிளாஸும் எப்படி தமிழில் கொடுக்கலாமா இங்கிலீஷில் கொடுக்கலாமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இங்கிலீஷில் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், அதுக்கு அந்த அளவுக்கு தமிழில் கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திரும்பவுமே நான் கேட்குறேன், தமிழா இங்கிலீஷான்றதும் உங்களுக்கு தேவையானவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ பிஜிடிஆர்பிக்காக நோட்டிஃபிகேஷனுக்காகவோ வேகன்சிக்காகவோ வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் என்னோட கைடன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.